அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் போது சில தரப்பினர் அதற்கு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கின்றார். பிறக்காத குழந்தையின் எதிர்காலம், அதே போன்று இளைஞர்கள் ஆகிய உங்களின் எதிர்காலம், நாட்டின் அனைத்து பிரஜைகளின் எதிர்காலத்தையும் அளித்த வங்குரோத்து பொருளாதாரம் 7 தசாப்தங்களுக்கு முன்னெடுக்கப்பட்டது. அதனால் இந்த நாட்டு மக்கள் துயரத்துக்குள்ளானார்கள். நாட்டின் பொருளாதாரம் பூஜ்ய நிலைக்கு தள்ளப்பட்டது. பொருளாதார வளர்ச்சி மறை பெருமானத்திற்கு சென்றது. எரிபொருள் வரிசைகள், எரிவாயு வரிசைகள் உருவாகின. அத்தகையதொரு பின்னணியில் பொருளாதார ரீதியாக வங்குரோத்தடைந்த நாட்டை மீண்டும் எவ்வாறு வளமைக்கு கொண்டு வருவது என்ற சவால் காணப்பட்டது. அந்த சவால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு கூறியதை போன்றே இந்த வங்குரோத் நாட்டை நாங்கள் மீண்டும் பொருளாதார ரீதியாக சரியான நிலைக்கு கொண்டு வந்தோம் என்பதை 1 வருடம் போன்ற குறுகிய காலத்துக்குள் உறுதிப்படுத்தினோம். இந்த சமூக மாற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுகின்ற, தடை செய்கின்ற பிற்போக்கு சக்திகள் தங்களுக்கு இடையூறு எனவும் தங்கள் எதிர்கால எதிர்பார்ப்புகளை இல்லாமல் ஆக்கிவிடும் என நினைத்து இந்த மாற்றத்திற்கு எதிராக தற்போது செயற்பட்டு வருகின்றன. இவ்வாறானவர்களுக்கு எதிராக போராட்டத்தை இளமை துடிப்புடன் நீங்களே பொறுப்பேற்க வேண்டும்.